Hi, ma'am. Hello. We are the students of first year MBA from SNS College of Technology. So, we would like to conduct a CEO talk about your business. So, we would like to ask some questions regarding your business, ma'am. Sure. What type of business you do, ma'am, and what made you to start that business? So first of all, I am Daisy Sumitra, and I'm doing a handmade gift shop since 2020. So what makes me to start the business was during COVID time, my family was in a trouble of financial crisis. So that's the point I have started my business. So that's it. Thank you, ma'am. Thank you. Ma'am, what made you to start your business, ma'am? So what made me means so that's the point. My family was troubling in the financial crisis. So when I was started my business, I can able to face my cash. அதாவது நான் வந்துட்டு என்னோட மணியை என்னால இது பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்துட்டு என்னோட ஃபேமிலியை நான் கஷ்டப்படுத்தாம என்னோட மணியை என்னால கொஞ்சமாச்சும் என்னோட செலவை நான் பார்த்துக்க முடியும். ஸோ Thank you. Ma'am, who are your customers, ma'am? so my customers that the age between 18 to 25, that's the customer I have targeted. My targeted customer was 18 to 25 between the age. Okay. How did you secure funding for your business, ma'am? Can you repeat, please? How do you secure funding for your business? So, I can't understand your question. Ma'am, how do you manage your finance for your business, ma'am? That's what she's asking. First of all, I depend on my family. ஸ்டார்டிங்ல அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டேக் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அதை அப்படியே ரொட்டீன் ஆக்கிட்டேன். ஸோ ப்ராஃபிட்ல இருந்து அடுத்து என்னோட இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் மெட்டீரியல்ஸ்க்கு. ஸோ அதுல ப்ராஃபிட் எடுப்பேன். ஸோ அப்படிதான் ரொட்டீன் பண்ணுவேன். Thank you, ma'am. Ma'am, how do you maintain your customer? So maintain my customer was I feel friendly. மை கஸ்டமர்ஸை வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வச்சுப்பேன். அண்ட் அவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா கிராஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்ற மாதிரி அவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மற்ற கிராஃப்ட்ஸ்லாம் எப்படின்னு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லேஅவுட் அனுப்புவேன். ஸோ அவங்க அதுல என்ன கரெக்ஷன் சொல்றாங்களோ அது எல்லாமே நான் வந்து ரிப்பீட் பண்ணி அவங்க கேட்குற அவங்க இமேஜினேஷன்ல இருக்கிற இந்த டிசைனை மேக்ஸிமம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ப்ராடக்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா பண்றனால ஸோ அவங்க எனக்கு வந்து ஸ்டேபிளா இருக்காங்க. Okay, ma'am, thank you. What makes your business unique, ma'am? ஸோ கஸ்டமைஸ்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே இது வரைக்கும் நான் மோர் தென் ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுல 300மே ஏதோ ஒரு யூனிக்னஸா தான் இருக்கும். ஸோ எதுவுமே சேம் ப்ராடக்டா இருக்காது. ஸோ அதுதான் என்னோட யூனிக்னஸ். Who are all your competitors? அப்புறம் எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ணுவீங்க? காம்படிஷன் ஆக்சுவலா கிராஃப்ட் இந்த ஃபீல்ட்ல வந்து இப்போதைக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கனால நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஷாப் தான் மெயினா. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லா இப்போ வந்து ஒரு பொக்கே இருக்கு அப்படின்னா அந்த பொக்கே தான் இருக்கிற 100 கஸ்டமர்ஸ்க்கும் அதே பொக்கே தான் போகும். ஸோ அதுல எந்த யூனிக்னஸ்மே கிடையாது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து ஒருத்தவங்க வந்து நீங்க என்கிட்ட வந்துட்டு ஒரு பொக்கே கேக்குறீங்க அப்படின்னா அதுல யூனிக்னஸா ஏதாவது இப்போ வந்து உங்க 2 பேர் நேம் வச்சு இல்ல அதுல ஏதோ ஒரு யூனிக்னஸா நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்படின்றப்போ அவங்கள விட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அதுதான் அவங்கள விட நான் வந்துட்டு
பண்றது ஒரு விஷயம். Ma'am, how do you advertise your products, like through social medias or anything? வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து. Okay, ma'am. So thank you so much for your time, ma'am. You have answered every questions patiently, ma'am. So thank you so much, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you, ma'am.